அத்தியாயம் 4. சகோதரி கேத்தரின் பாக்ஸ்டர். பயத்தின் சுரங்கப்பாதை. நரகத்தைப் பற்றி கர்த்தரால் எனக்கு காட்டப்பட்டவைகளையும் பிரசங்கிக்கப்பட்டவைகளையும் நான் நினைக்கும்போது நடுக்கம் என்னை பிடித்தது. நரகம் யாருடைய கற்பனைக்கும் நினைவிற்கும் எட்டாதளவு பயங்கரமானது. மேலும் நரகத்திலிருக்கும் ஆத்துமாக்கள் நித்திய காலமாய் அங்கேயே வேதனையில் இருக்க வேண்டியதே என்ற நினைவு என்னை மிகவும் வருத்தியது. அநேகரை இந்தழிவிலிருந்து மீட்க என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்ய எனக்குள் தீர்மானித்தேன். வேதத்தை பிரசங்கிக்கவும் நரகத்தைப் பற்றி அநேகரை எச்சரிக்கவும் தீர்மானித்தேன். பாவிகள் மனந்திரும்பி கர்த்தரின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்காவிடில் நிச்சயமாகவே இந்த நரகத்திற்கு வருவது நிச்சயம். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து பாவத்தினின்று விடுதலையை பெற அவரண்டை சேர்வோம். யோவான் 3 மற்றும் 4 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். இந்த சுவிசேஷ புத்தகத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை வாசித்தால் நீங்கள் மரணத்திற்கு பின்னிருக்கும் நித்திய ஜீவனை பற்றியும் மரண பற்றியும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த நூலை வாசிக்கும்போது கர்த்தராகிய இயேசுவே என்னுள்ளத்தில் வாரும், என் பாவங்களடென்னை கழுவும் என்ற ஜெப சிந்தையோடு வாசியுங்கள். இயேசப்பாவும் நானும் நரகத்தினூடாக நடந்தோம். அதன் பாதை வெடிப்புகளாலான வனாந்திர பாதையாகிருந்தது. வழிநெடுகே காணப்பட்ட குழிகளை காணும்போது என் மனமும் ஆவியும் சோர்ந்து போயிற்று. இருப்பினும் இன்னும் காண வேண்டியது அதிகம் உள்ளது என்பதை அறிந்தேன். என் மனம் இயேசுவே பெலந்தாரும் என்று கெஞ்சியது. பின்பு கர்த்தர் என்னை வழி நடத்த அவருடன் சேர்ந்து நடந்தேன். வழியிலிருந்த குழிகளிலிருந்து எழும்பிய நாற்றமும் அனல்கக்கும் நெருப்பும் எனக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் என்னை தாக்கிற்று. என்னுள்ளமோ இவற்றையெல்லாம் சொன்னால் உலக மக்கள் நம்புவார்களா என்று எனக்குள் தியங்கியது. நான் காண்பவைகளும் நானுணர்கின்றவைகளும் தாங்குண்ணாத வேதனையை உண்டாக்கின. பூலோகத்தாரே மனந்திரும்புங்கள் என்று கதற ஆரம்பித்தேன். தாங்குண்ணா சோர்வு ஏற்பட ஆண்டவரோடு நடக்கலானேன். இந்நிலையில் என் குடும்பத்தாரும் நண்பர்களும் எவ்வாறு இருக்கின்றனர் என்று சிந்திக்கலானேன். என் பழைய வாழ்க்கையும் அதினின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்து என்னை மீட்டெடுத்த அன்பை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தினேன். கர்த்தர் என்னை நோக்கி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் ஒரு சுரங்க பாதையின் வழியாய் நரகத்தின் வயிற்று பகுதியை சென்றடைவோம். நரகம் கை கால்களை விரித்துதன் முதுகு பக்கமாய்ப்படுத்திருக்கின்ற ஒரு மனிதனைப் போல் பூமியின் நடுமையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. என்னை விசுவாசிக்கின்ற ஒரு விசுவாச கூட்டம் இருப்பதைப் போல் பாவத்தில் ஜீவிக்கின்ற மரண வழியை தெரிந்து கொண்ட ஒரு கூட்ட ஜனமும் நரகத்தினங்கத்தினராயுள்ளனர். நான் கிறிஸ்துவின் மணவாட்டி சபையை அனுதினமும் கட்டுவதைப் போல் நரகத்தின் சபையும் அனுதினமும் கட்டப்படுகின்றது என்றார். அழுகையும் அலறலும் காற்றில் நிரப்ப எரிந்து கொண்டிருக்கின்ற குழிகளின் வழியாய் நானும் இயேசப்பாவும் சுரங்க பாதையை நோக்கி நடக்கலானோம். குழிகளிலிருந்த ஆத்துமாக்கள் இயேசுவே எங்களை இரட்சியும் என்று ஆண்டவராகிய இயேசுவை வேண்டிக் கொண்டன. அவைகள் அவ்வாறு வேண்டி அழுது கொண்டு குழிகளிலிருந்து வெளியே வர முயன்றன. ஆனால் அவைகளால் வெளியே வர முடியவில்லை. என்ன பரிதாபம்! அவைகளின் வாழ்க்கை இவ்வாறாக முடிந்ததே என்ற பரிதாபெண்ணம் என்னை வாட்டியது. இவைகளைக் கண்ட கர்த்தரின் முகமும் வாடியிருக்க கண்டேன். ஒவ்வொரு குழிகளிலும் எரிகின்ற நெருப்பு எனது வீட்டின் வெளியே வெந்நீர் காய வைப்பதற்கு பயன்படுத்தும் நிலக்கரி நெருப்பு தழலை ஞாபகப்படுத்திற்று. இந்நிலையில் நாங்கள் சுரங்கப்பாதையின் வாயிலில் நின்றோம். இந்த சுரங்கப்பாதை இந்த குழிகள் நிறைந்த பாதையை விட்டு வேறுபட்டதாயும் அமைதி நிறைந்ததாயிருக்கும் எண்ணெண்ணினேன். என் எண்ணம் முற்றிலும் தவறு என்பதை பின்பு அறிந்தேன். நாங்கள் நுழைந்தவுடன் தேவனைக் கண்ட பெரிய பாம்புகளும் பெருச்சாளிகளும் அநேக சுத்தாவிகளும் ஒரு மூலையிலிருந்து மறுமூலைக்கு விரைந்து ஓடுவதைக் கண்டேன். பாம்புகளின் சீற்றத்தையும் பெருச்சாளிகளின் உருமல்களையும் கேட்க முடிந்தது. இந்நிலையில் எங்களைச் சுற்றி ஒருவிதமான இருள் கவ்வியது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இருளில் பிரகாசிப்பதால் அந்த ஒளியால் அவரை இறுகப் பற்றிக்கொண்டு நடக்கலானேன். அசுத்தாவிகளும் குட்டிச்சாத்தான்களும் சுரங்க பாதையின் வழியில் அங்குமிங்குமாக அலைகின்றதை கண்டேன். இவைகள் சாத்தான் கட்டளைக்கு இணங்கி பூமியில் செயல்படுகின்றவைகள். இவைகளை பற்றிய பயம் என்னை பிடித்திருக்கின்றதை கண்ட கர்த்தர் என்னை நோக்கி, பயப்படாதே, இன்னும் சீக்கிரத்தில் இந்த சுரங்க பாதையின் இறுதியை சென்றடைந்து விடுவோம். நான் இவைகளையெல்லாம் காட்ட வேண்டியதாயிருக்கின்றது என்று சொல்லி என்னை துரிதப்படுத்தினார். இராட்சத பாம்புகள் பலயங்களை கடந்து நெளிந்து சென்றன. நான் கடிபெருமனும் 25 அடி நீளமுமாயிருந்தன. அடர்ந்ததொரு நாற்றம் காற்றை நிரப்பிற்று. அசுத்த ஆவிகள் எங்கும் நிறைந்திருந்தன. இன்னும் சில நொடிகளில் நாம் நரகத்தின் வயிற்று பகுதியை சென்றடைவோம். இது 17 மைல்
உயரமும் 3 மைல் ஆழமும் கொண்ட ஒரு கோளமைப்பாயுள்ளது என்று ஏசப்பா நரகத்தின் வயிற்று பகுதியின் சரியான அளவை விவரித்துக் காட்டினார். கர்த்தரால் எனக்கு காண்பிக்கப்பட்டவைகளையும் சொல்லப்பட்டவைகளையும் நான் கேட்டவைகளையும் கர்த்தரின் நாமம் மகிமைக்கென்று என்னால் முடிந்த வரையில் அப்படியே சொல்வது என்மேல் விழுந்த கடமையாகும். கர்த்தரின் சித்தம் நிறைவேறுவதாக. ஏசப்பா இவைகளை எனக்கு காட்டியதின் நோக்கம் உலகில் உள்ளான் பெண் யாவரும் இந்த அதிபயங்கரமான நரகத்திற்கு வராதிருக்கவே. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பிரியமான நபரே, நீ இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதிருந்தால் இதை கேட்பதை தயவு செய்து நிறுத்திவிட்டு உன் பாவங்களை கர்த்தராகிய இயேசுவிடம் அறிக்கை செய். மனந்திரும்பு. இயேசுவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். நித்திய மரணாக்கினைக்கு உன்னை விலக்கி காப்பார். அத்தியாயம் 7. நரகத்தின் வயிற்றுப்பகுதி. மறுநாள் இரவு நானும் ஏசப்பாவும் நரகத்தினுள் சென்றோம். முன்னதாக ஒரு விஸ்தாரமான பகுதிக்கு வந்தோம். இங்கு கண்ணுக்கு எட்டின தூரமெல்லாம் துர்கிரியை நடப்பிக்கும் அசுத்த ஆவிகள் இங்குமங்குமாக சென்று அநேகாத்துமாக்களை வதைப்பதும் அதனால் எழும்பும் வேதனையின் அலறலுங்காற்றை நிரப்பிற்று. மகளே சாத்தான், பூமியில் ஏதந்திரவான், பாதாளத்திலே அநேகரை வாதிப்பதில் தேர்ந்தவன், இன்னும் நீ அநேக காரியங்களை பார்க்கப் போகிறாய். சாத்தானின் அநேக தந்திரங்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்றார் ஏசப்பா. நாங்கள் நடந்து சென்ற இடம் வனாந்தரமான சாம்பல் நிறதரையாகிருந்தது. எங்கும் வினநாற்றமும் மக்கிய பொருள்களிலிருந்து எழும்பும் துர்நாற்றமும் காற்றில் கலந்து வந்தது. சற்று தூரம் செல்ல ஒரு கரி இருண்ட ஒரு பொருள் சுருங்கியும் பருத்தும் தன்னிடமிருந்து ஒருவிதமான துர்நாற்ற அடர்த்தியான புகையை கக்கிக் கொண்டிருந்தது. அந்திருளில் மிகத் தெளிவாகது என்னவென்று அறியாது கலங்கித் தவித்தேன். அந்த நிலையில் கலங்காதே, இது நரகத்தின் இருதயம். இதனுள் நாம் மற்றொரு சமயம் செல்வோம். இப்பொழுது நரகத்தின் ஒரு செல்பகுதிக்குச் செல்வோம். இத்தகைய செல்களின் அடுக்கமைப்பு 17 மைல்கள் உயரமுள்ளவை. வட்ட வடிவத்தில் அந்த அடுக்கமைப்பு அமைந்துள்ளது. சற்று நான் மேலே பார்த்தபோது பழுப்பு நிற சாக்கடைகள் செல்களுக்கிடையிலும் நரகத்தின் அடிவயிற்று பகுதிக்கு இடையிலும் அமைந்திருக்க கண்டேன். செல்களை தாண்டிச் செல்கையில் இந்த சாக்கடைகளை எப்படி கடக்கப் போகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு சாக்கடையும் 6 அடி ஆழமுள்ளவைகள். எப்படி கடப்பது என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே நான் ஒரு அடுக்கிலிருந்து அடுத்த அடுக்குக்கு சென்றேன். ஒரு செல்லையும் அடுத்த செல்லையும் பிரிக்கும் ஒரு வகையான படலம் ஒரு பாதை போல் அமைந்துள்ளது. அந்த பாதையின் ஓரத்தில் நின்ற நான் நரகத்தின் மைய பகுதி முழுவதையும் பார்க்க முடிந்தது. மகளே, இவைகள் மெய்யாகவே உண்மைகள். மரணமும் பாதாளமும் ஒரு நாள் எரிகின்ற அக்கினிக் கடலிலே தள்ளப்படும். அதுவரையில் இதுதான் நரகத்தின் இருப்பிடம். அதுவரையில் இந்த செல்களில் பாவம் செய்த ஆத்துமாக்கள் அடைக்கப்பட்டு நரக வேதனைக்கு உட்படுத்தப்படும். நான் என் சொந்த ரத்தத்தைச் சிந்தி எனையிரை கொடுத்து இந்திடத்திற்கு வராதிருக்க ஒரு வழியை ஏற்படுத்தினேன். இந்த நரகத்தின் கொடுமைகள் உண்மையே. ஆனால் என் பிதாவின் இரக்கம் பெரியது. என் நாமத்தினால் அவரண்டை கிட்டிச் செய்கிறவர்களுக்கு என் பிதா மன்னிப்பை அருளுகின்றார். இன்றே என் நாமத்தினால் பிதாவை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பிரியமானவரே, நரகம் என்பது உண்மை. பரலோகம் நரகம் 2 உண்டு. இயேசப்பாவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் பரலோகம் செல்லுவார்கள். நீங்களும் அவர் பிள்ளையாக மாறுங்களேன். அடுத்த பகுதி பார்க்க